வணக்கங்க. என் பேர் விமல். நம்ம சேலமில் இருக்கோம். நம்ம நன்சுவைன்ற பேரில் இயற்கையான தின்பண்டங்கள்லாம் முன்னெடுத்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக வந்து அ குழந்தைங்களுக்கு வந்து நிறைய இந்த இயற்கையான உட்பொருட்கள்லாம் வச்சு பிஸ்கட்ஸ், அதாவது இந்த மில்லட், சிறுதானியம், பாரம்பரிய அரிசிகள்லாம் பயன்படுத்தி நாங்கள் பிஸ்கட் வடிவில் மாற்றி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். என்னென்ன பயன்பாட்டில் குறைவாக இருக்கோ அதெல்லாம் மீட்டு குழந்தைங்க கைக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த வகையில அ எங்களுக்கு ஏத்த வடிவம் மாதிரி என்ன என்ன தோணுதோ அத வச்சு நாங்க நெறைய பிஸ்கட்ஸ் இப்போதைக்கு வடிவங்கள் குடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்ப நம்ப மூலப்பொருட்கள் தேர்வு கூட இப்ப ஒரு 5 வருஷம், 8 வருஷம் இயற்கை விவசாயம் பண்ணவங்கள்ட்டருந்து தான் நம்ப வாங்கி தான் பண்றோம். இப்ப நம்ப யூஸ் பண்ற எல்லா பொருட்களுமே எதுவுமே ரெடி டூ யூஸ் கிடையாது. நம்பளே உற்பத்தி பண்ண பொருட்கள வாங்கிட்டு வந்து, கழுவி, காய வச்சு, அரைச்சு, ஜலிச்சு அந்த மெத்தட்ல தான் பண்றோம். சுத்தமான முறையில பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ப மில்லட்ஸில் பார்த்திங்கன்னா, சிறுதானியங்களில் ராகி, கம்பு, திணை இதெல்லாம் பயன்படுத்தி பண்ணுறோம். கூடவே இப்போ நம்ம ராகி, பிஸ்கட் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப, இப்போ நட்ஸ் அப்படின்னாவே பாதாம், பிஸ்தான்ற மாதிரி வந்துடுது. இப்போ அதெல்லாம் வந்து நம்ப அதை தாண்டி நம்ம நாட்டு விதைகளான வெள்ளரி விதை, தர்பூசணி விதைலாம் பயன்பாட்டில் குறைவாக இருக்குதுங்கிறதுனால, இப்போ ராகியில் நட்ஸுங்கிறது வெள்ளரி விதை இந்த மாதிரி இந்த காம்பினேஷன் போட்டு பண்ணுறோம். திணை கூட வாழைப்பழம், தேன் வாழைப்பழம் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இப்போ பெண் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாத்துக்குமே முக்கியமாக அந்த கருப்புளுந்து பயன்பாடு நம்மகிட்ட முன்னாடி இருந்தது. அது இன்றைக்கி ரொம்ப குறைவாக இருக்குது. அதுவும் கருப்புளுந்து எப்படின்னா, அந்த செக்கு நல்லெண்ணெய் காம்பினேஷன்லேயே உளுந்து பிஸ்கட் பண்ணி கொடுக்குறோம். அதில் முந்திரி போட்டிருப்போம். இது என்னென்னா, இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அந்த வயது வந்த பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த வயது வந்த நேரம் மட்டும் அந்த கருப்புளுந்து பயன்பாடுங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி தான் எங்களோட கருத்து. இப்போ நீங்கள் வீட்டில் கூட பிஸ்கட் மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்குறவங்க வீட்டில் அடிக்கடி பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கருப்புளுந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் நீங்கள் ஏதோ ஒரு வகையில். இப்போ இந்த மாதிரி மக்கள் என்னென்ன சாப்பிட கம்மியாக இருக்குது, மறந்த இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம யோசித்து அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு பிஸ்கட் வடிவில் கொடுத்துட்ருக்கோங்க. இது நம்ம பண்ணுற பிஸ்கட்ஸில் வந்து எந்த ஒரு டால்டா வெஜிடபிள் ஆயிலோ, பேக்கிங் பவுடர், சோடாவோ எந்த ஒரு நான் நேச்சுரல் எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் போடாமல் சுத்தமான முறையில் பொருட்கள் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இதோட நோக்கம் என்னென்னா, நல்ல உணர்வுகளுங்கிறது குழந்தைங்ககிட்டேருந்து வரணுங்கிற ஒரு, அதாவது இதுதான் காரணம்னு இல்லை, உணவுகள் மூலமும் நல்ல உணர்வுகள் வந்து வளரலாங்கிற ஒரு சிந்தனை எங்களுக்கு இருக்குது. அதனால் உணவுகள் வழியாக இப்போ அதிகமாக பயன்படுத்துகிற தின்பண்டங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறதுனால, அதில் வந்து மாற்றுகள் வந்து குறைவாக இருக்குதுங்கிறதுனால நாங்கள் தின்பண்டங்களை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பயன்படுத்துகிற உட்பொருட்கள் எல்லாமேங்க ரொம்ப ரேராக மக்கள் பயன்படுத்துறது அல்லது எடுத்துக்க சிரமமாக லேட் ஆகிறோம். இப்போ நாங்கள் பாரம்பரிய அரிசி கருப்பு கவுனியில் பிஸ்கட் பண்ணுறோம், பூங்கார் அரிசியில் பிஸ்கட் பண்ணுறோம், மாப்பிள்ளை சம்பாவில் அடுத்தது பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே பயன்பாட்டில் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ அதிகமாக இதை எடுத்துக்கணும்னு நிறைய பேர் விரும்பினாலும் இது பண்ணுறதுல ஒரு காம்ப்ளிகேட்டாக நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்க வேலைக்கு போகிற சூழல், இந்த மாதிரி சூழல்களில் வந்து அரிசிகள் வந்து இது கொஞ்சம் ஒரு பெரிய மெனக்கடல் இல்லை, ஈஸியாக பண்ணலாம். இருந்தாலும் நம்ம அதை இன்னும் நம்ம பிஸ்கட் வடிவில் எளிமையாக மாற்றி கொடுக்குறப்ப இன்னும் அவங்களுக்கு பயன்பாடுக்கு ஈஸியாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. மில்லட்ஸ் அதே மாதிரி தான். இப்போ மில்லட்ஸ்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் எப்படி பண்ணுறதுன்ற ஒரு சிரமம் நிறைய மக்கள்கிட்ட இருக்குது. இருந்தாலும் நிறைய பேர் முன்னெடுத்து பண்ணுறது வாழ்த்துக்கள் தான். கூட நம்ம இந்த பிஸ்கெட்டுங்கிறது இப்போ நீங்கள் இப்போ பாரம்பரிய அரிசி மில்லட்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு கஞ்சி செய்கிறது, ஒரு தோசை செய்கிறதுன்னு செய்வீங்க. இப்போ வெளியிலலாம் ஒரு அக்கேஷ்னல் போகிறது அல்லது திடீர்னு ஒரு ஒர்க் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டக்குன்னு ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு கொடுத்து வர்றதுங்கிறது இப்போ பிஸ்கட் வடிவில் இருக்கிறது ஈஸியாக நம்ம பயன்படுத்தி பண்ணிக்கலாம். நம்ம பண்ணுற பொருட்களில் எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணாதனால நம்ம ஒரு 35 நாள் வரைக்கும் சஜஸ்ட் பண்ணி சாப்பிட சொல்கிறோம். இப்போ நம்ம பிஸ்கட்ஸு எல்லாமே ஹேண்ட்மேடாக பண்ணி கொடுக்குறோம், வீட்டிலேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம மிஷினரின்ற போகிறப்ப நிறையா நம்ம அடிஷ்னல் ஆட் பண்ணுற சூழல் வருது. இப்போ அதெல்லாம் நம்ம தவிர்த்து ஹேண்ட்மேடில் நல்ல பொருட்கள் மட்டும் போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க.